உலகில் காதல் நகரம் என்றால் அது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ் தான். நாகரிகத்தின் பிறப்பிடமாகவும் பாரிஸ் கருதப்படுகிறது. இந்த பாரிஸ் நகரத்தில் ஒரு அழகிய பரபரப்பான தெருக்களுக்கு கீழே ஒரு இருண்ட மற்றும் அமைதியான தடம் உள்ளது. இது மில்லியன் கணக்கானவர்களின் இறுதி ஓய்விடமாக உள்ளது என்று கூறுகிறார்கள். அந்த இடம்தான் கேட்டகாம்ஸ் ஆஃப் பாரிஸ். வெறும் எலும்புக்கூடுகள் அடுக்கி வைக்கப்பட்ட இடம். பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் தீர்க்கப்படாத மர்மங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு வினோதமான இடம். சுமார் 6 மில்லியன் மனிதர்களின் எச்சங்களை உள்ளடக்கிய இந்த நிலத்தடி சுரங்கம் திகிலுக்கும் அழகுக்கும் வரலாற்று முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாரிஸ் நகரம் கல்லறைகள் நிரம்பி வழியும் சுகாதார நெருக்கடியை சந்தித்தது. இதனால் நகரத்தின் மையப்பகுதியில் இருந்த லென்ஸ் இன்னோசென்ஸ் போன்ற பெரிய கல்லறைகளில் இருந்து எலும்புகளை அகற்றி நகரத்திற்கு வெளியே இருந்த கைவிடப்பட்ட பழைய சுண்ணாம்பு சுரங்கங்களுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. 1786ஆம் ஆண்டு முதல் இந்த எலும்புகள் இரவில் ரகசியமாக சுரங்கங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த சுரங்கங்களை பிற்காலத்தில் பாரிஸின் கேட்டகாம்ஸ் என இருட்டும் அடையாளத்தை பெற்றன. இந்த சுரங்கத்திற்குள் நடந்து செல்லும் போது எலும்புகள் வெறுமன குதிக்கப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க முடியும். மண்டை ஓடுகள் குறிப்பிட்ட வடிவங்களிலும் எலும்புகள் ஒழுங்கான அடுக்குகளிலும் அடுக்கப்பட்டுள்ளன. சிலர் இதை இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக செய்யப்பட்டு களைப்பு இலைப்பாடு என்று கூறுகிறார்கள். ஏன் இந்த வினோதமான அமைப்பு உருவாக்கப்பட்டது, இதன் பின்னணியில் இருந்த நோக்கம் என்ன என்பது இன்னும் ஒரு பக்கமாகவே உள்ளது. பாரிஸில் உள்ள இந்த கேட்டகாம் பகுதி பல கிலோமீட்டர் நீளம் உடையது. பொதுமக்களுக்கு ஒரு சிறிய பகுதி மட்டுமே தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட ஆழமான சுரங்க பாதைகளில் என்ன நுழைந்துள்ளது என யாருக்கும் தெரியாது. பல தைரியமான ஆய்வாளர்கள் உள்ளே சென்று திரும்பாத கதைகளும் உள்ளன. வரைபடங்கள் துல்லியமாக இல்லாததால் பலர் உள்ளே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தொலைந்து போனவர்கள் மற்றும் கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்கள் இந்த குகைக்கு ஒரு திகிலூட்டும் மர்மத்தை சேர்க்கின்றன. மேலும் பல நூற்றாண்டுகளாக ரகசிய சந்திப்புகளுக்கான இடமாக இது இருந்து வந்துள்ளது. சில வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொன்மவியல் ஆய்வாளர்கள் இந்த குகைக்குள் ரகசிய சமூகங்கள் வினோதமான சடங்குகளை நடத்தியதாக நம்புகிறார்கள். 2ஆம் உலகப் போரின் போது பாரிஸ் ஜெர்மன் ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்தது. இந்த குகையின் சில பகுதிகள் பிரெஞ்சு எதிர்ப்பு படைகளின் மறைவிடமாகவும் ஜெர்மன் படைகளின் பதுங்குப்பிடியாகவும் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. சுரங்க பாதைகளில் காணப்படும் சுவரோவியங்கள் மற்றும் எச்சங்கள் இந்த 2 காலத்தின் சாட்சியாக உள்ளன. மேலும் இந்த இடத்திற்கு சென்ற பல ஆய்வாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் விவரிக்க முடியாத வினோதமான உலைகளை கேட்பதாக கூறுகின்றார்கள். காற்றின் சத்தமா, எலும்புகள் உறையும் ஒலியா, அல்லது வேறு ஏதேனும் மர்மமான சத்தமா என்பது இன்னும் தெரியவில்லை. மேலும் இந்த குகையின் முழுமையான வரைபடம் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பல சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன அல்லது ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இந்த காணாமல் போன பகுதிகளில் என்ன உள்ளது என்பது ஒரு பெரிய மர்மம். இன்றும் விஞ்ஞானிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இந்த கேட்டகாம்பின் மர்மங்களை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஆராய்ந்து வருகிறார்கள். 3D ஸ்கேனிங் மற்றும் நில ஊடுருவல் ரேடார்
போன்ற கருவிகள் மூலம் இதுவரை ஆராயப்படாத பகுதிகளைப் பற்றிய தகவல்களை சேகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒருவேளை இந்த ஆய்வுகள் இந்த குகையின் பல நூற்றாண்டு கால மர்மங்களுக்கு விடையளிக்கலாம். பாரிஸில் உள்ள இந்த கேண்டகாம் பகுதி வெறும் சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, அது மனித வரலாறு, மரணம் மற்றும் மர்மம் பின்னிப் பிணைந்திருக்கும் ஒரு வினோதமான இடமாகும். சுருக்கமாக, இந்த பாரிஸின் கேட்டகாம் சுமார் 6 மில்லியன் மனிதர்களின் எலும்புகளை கொண்ட ஒரு நிலத்தடி சுரங்கமாகும். ஒரு நிலத்தடி சுரங்கம், அதன் திகிலூட்டும் வரலாறு, வினோதமான எலும்பு அமைப்பு, தொலைந்து போன பகுதிகள், ரகசிய சமூகங்களின் கதைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒலிகள் என பல மர்மங்களை தன்னகத்தே கொண்டுள்ளன. இது ஒருபோதும் முழுமையாக தீர்க்க முடியாத ஒரு புதிராகவே உள்ளது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.